தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல் 16வது அதிகாரம். பொறையுடைமை 159வது குறள். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்கீர்ப்பவர். இந்த குறளின் விளக்கம். எல்லை மீறி நடப்பவரின் வாயிற் பிறக்கும் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் துறவியர் போல தூய்மையானவர் ஆவர். அதாவது நம்மக்கிட்ட எல்லை மீறி வரம்பு மீறி சொல்லக்கூடாத கொடுமையான வார்த்தைகளை ஒருத்தர் நம்மளை சொல்லி வஞ்சாலும் பழிச்சாலும் அவர் நம்மளை என்னவாக பேசினாலும் நாம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா, பொறுமையாக இருக்கிறது ஒரு துறவியர் போல தூய்மையாக. துறவியர்னா முற்றும் துறந்தவர்கள் தான் துறவியர். அவங்களுக்கு எது மேலேயுமே பற்று இருக்காது, ஆசை இருக்காது, எது மேலேயுமே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்காது. அதுதான் அவங்க துறவியர். முற்றும் துறந்த ஒரு துறவியர் போல் அவ்வளோ பெரிய மனப்பக்குவம் நமக்கு வருமா. அவங்க பேசுகிற அவங்க கொடிய எல்லை மீறி நம்மக்கிட்ட அவங்க வாயிலேருந்து ஒரு கொடுஞ்சொல் வருதுன்னா நாம் பொறுமையாக இருக்கோம் அப்படின்னா துறவியை விட நாம் தூய்மையானவர்களாம். வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடும் சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர். நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்து கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியை போல தூயவரே. அவர் இல்லறத்தில் இருந்தால் கூட, ஒரு குடும்பஸ்தனா ஒரு கிரகஸ்தனா இருந்தால் கூட, ஒருத்தர் வரம்பு மீறி நம்மளை ஒரு கொடிய சொற்களாலேயும் கொடுஞ்சொற்களாலேயும் கடும் சொற்களாலேயும் பேசுகிறாங்க அப்படின்னா நாம் அதை பொறுத்துக்கிறது ஒரு துறவியை விட நாம் உயர்வானவங்களாம். முற்றும் துறந்த துறவியை விட நாம் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோமா. எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்கள்.